வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்காக தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தமிழ், ஜிகே, மேக்ஸ் கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் மாறி மாறி போட்டுட்ருக்கோம். இந்த 100 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, போன இயர் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த 100 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் இதுலேருந்து கூட ரிப்பீட் ஆகலாம். ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். few seconds டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, அப்புறம் ஆன்சர் நானே சொல்லிடுவேன். வைப்பு. வானமளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானம் பிளஸ் அளந்து. இயற்கையை போற்றுதல் தமிழர். மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இதில் வரக்கூடிய நிறைய தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அட்டன் பண்ணி பாருங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஊ ஊ. இது போல் ஏதாவது பிறக்கும் எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படிலாம் கேட்டாங்கன்னா அந்த வேர்டு சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஈ சொல்லி பாருங்க, இங்கே வந்து குவியாது. அதே போல் ஏ சொல்லி பாருங்க, குவியாது. அப்போ ஊ சொல்லும்போது இதழ்களை குவிப்பதால் தான் இந்த எழுத்துக்கள் பிறக்கும். இந்த கொஸ்டின் வந்தால் மட்டும் சொல்லி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், படிக்கலனா கூட பார்த்துக்கோங்க. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. இவ். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். தோட்டத்தில் நம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. வித்துகள் எல்லாம் முளைத்தன. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். மதுரை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. பாரத். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. மையல், விருப்பம். இதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸில் பொருத்தமான இணை. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு அப்படின்னா பொறாமை கொள்ளக்கூடாது. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது. பாரத ரத்னா விருது வழங்கியது. காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். வையம் போற்ற வாழ்ந்தார். வையம் அப்படின்னா உலகம். குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பொருந்தாத இணை எது? திருவாரூர், கரிக்கையூர். இதுதான் வந்து
பொருந்தாத இணை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஊரக திறனாய்வு தேர்வு. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணையின் நாயகன் என்பவர்? அப்துல் கலாம். 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர்? மருத்துவமனை நிறுவியவர், இதான் கரெக்டா இருக்கும். முத்துலட்சுமி. தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை டேஷ் இடத்தில் நடத்தி வருகிறது? மாமல்லபுரம். சிற்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம். அதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு கெஸ் பண்ணலாம். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை மாமல்லபுரம் இடத்தில் நடத்தி வருகிறது. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2023 நடந்த SCTC டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ 2024 நடந்த இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுலேருந்தே 2-3 கொஸ்டின்ஸ் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும் பாருங்கள். அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால இதுலேருந்து கூட உங்களுக்கு திரும்ப கொஸ்டின்ஸ் வரலாம். அதனால் கொஞ்சம் கரெக்டாக அட்டன் பண்ணும்போதே ஞாபகம் வச்சுக்காங்க. இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் தமிழ்லேயே வரும் பாருங்கள், நான் வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. யசோதர காவியம். ஐஞ்சிறுகாப்பியங்கள்லாம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனால் ஐம்பெரும் காப்பியங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஐஞ்சிறுகாப்பியங்கள் அதில் இல்லைங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதிலாம் ஐம்பெரும் காப்பியங்கள். 5 காப்பியங்கள் பெருசு இல்லையா? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இது 5மே ஐம்பெரும் காப்பியங்கள். ஸோ யசோதர காவியம் ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் கொள்கை செய்யுளை எழுதியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். இந்த கேள்வியும் 2023 வந்த SCTC டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? இங்கே ஒரு வேர்டு விட்டுட்டாங்க, தனித்த இடம் உண்டுன்னு வரணும். இந்த இலைக்கு பக்கத்தில் தனித்த இடம் உண்டுன்னு வரணும். கெஸ் பண்ணுங்க. இதுதான் ஆன்சர். இதுக்கு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த கேள்விக்கு முறையான தொடர் இதுதான். சரி. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால்.
தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்று மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். நெறியோடு நின்று காவல் காப்பவர். கண்ணதாசனின் இயற்பெயர். முத்தையா. மேன்மை தரும் அறம் என்பது. கைமாறு கருதாமல் அறம் செய்வது மேன்மை தரும் அறம். அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். கு. அழகிரிசாமி. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன். வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. காயிதே மில்லத் எம்மொழி சொல். அரபி. காரண பெயரை வட்டமிடுக. வளையல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது எது? தீவினை. மலை பிளஸ் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மலையலாம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஷ் காட்டியவர் வள்ளலார். அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. இது நோபல். அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. இதில் வர மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வீடியோலே பார்த்துருப்பீங்க. நான் கொடுத்துருப்பேன். நோட்ஸ்லையுமே நிறைய கொடுத்துருக்கேன். அதில் தான் ரிப்பீட்டடாக வருது பாருங்கள். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது யாருடைய கூற்று? வள்ளலார். இந்த கொஸ்டின் உங்களுக்கு 2023 எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதில் கேட்டிருக்காங்க இதே சேம் கொஸ்டின். தமிழக சிற்பக்கலையில் டேஷ் கலை இடம்பெற்றுள்ளது. நாட்டியக்கலை.
மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. மணிபல்லவத்தீவு. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். உழைக்க வேண்டும். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னரின் ஒரே மகள். வேலு நாச்சியார். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர். காந்தியடிகள். இப்போ அடுத்த 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுலேயே அவங்க ஜிகேவும் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் கலந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் நிறைய மேக்ஸ் கொடுக்கல. பட் உங்களுக்கு வரும்போது மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? நகரியம். முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இது போல கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கும் வரலாம். இது போல நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். யார் யாரை நியமிக்கிறாங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கேளா ஒலியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? வௌவால். மீயொலி. மீயொலியை உணரும் தன்மை வௌவாலுக்கு உண்டு. முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியது? பம்பாய். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் எது? மா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றவர். திருவள்ளுவர். இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கும் கேட்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம்? உத்தரப்பிரதேசம். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். சேலம். இனிமேல் வரது எல்லாமே டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸ் ஐஆர்டி புக் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு முதல்ல நீங்கள் இது வரைக்கும் படிச்சுட்டே வந்திருப்பீங்க இல்லையா, எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கலாம். மாநில நெடுஞ்சாலையின் ஓரத்தில் உள்ள மைல்கல்லின் மேற்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? பச்சை. ஐம்பது என்பதன் விளக்கம் என்ன?
50 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். 40 கொடுத்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருந்தாலும் அப்போ 40 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்கே வந்துடும், அவ்வளோதான். இந்த மணி வேகத்திற்குள் எவ்வளோ கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு இது எல்லாமே அடங்கியிருக்கும். நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அதே அமௌண்ட்லேயே நாங்கள் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. டெஸ்ட்டு அட்டன் பண்ண இது போல் கேள்விகளும் அதில் வந்து இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகும், சில குழப்பங்கள்லாம் கிளியர் ஆகும். அதனால் டெஸ்ட் பேட்ச்லேயும் சேர்ந்துக்கலாம். புக்கும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து அதே அமௌண்ட்டு தான். தனித்தனியெல்லாம் நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இந்த சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ரவுண்டு இருக்கும், இப்படி இன்ட்டு போட்டிருப்பாங்க. உள்ளே வந்து ப்ளூ கலர், கலர் ரெட்டில் இப்படி கிராஸ் போட்டிருப்பாங்க, வட்டம் போட்டிருப்பாங்க. இது என்ன சிம்பிள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது ஏன்னா இங்கே சரியாக தெரியல, அதனால் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ கூடாது. சாலை மையத்தில் நீலவாட்டில் வரையப்பட்டிருக்கும் தொடர்ச்சியான ஒரு மஞ்சள் கோடு. மஞ்சள் கோட்டை கண்டிப்பாக கடக்கக்கூடாது. ஸோ இதை பற்றி ரிலேட்டடான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். அதாவது தொடர்ச்சியாக மஞ்சள் கோடு இருந்தால் எப்படி, 2 மஞ்சள் கோடு இருந்தால் எப்படி, விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளைக்கோடு, மஞ்சள் கோடு எதை குறிக்கும், இதெல்லாம் வீடியோ இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மஞ்சள் கோட்டை கண்டிப்பாக கடக்கக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியாக போட்டிருக்கு, அதனால். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? ஓய்வு இடம் அருகில் உள்ளது. இதே மாதிரி கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ மருத்துவமனை அருகிலுள்ளதுன்னு போடணும். இந்த ப்ளஸ் இல்லை அப்படின்னா ஓய்விடம் அருகிலுள்ளது. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? சாலை வலதுபுறமாக வளைந்து செல்கிறது. ஒரு ஓட்டுநரின் திறமையை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம்? வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுசரித்து செலுத்துதல். ஆக்சுவலாக இது எல்லாமே ஓகே தான். வாகனத்தை சீரான வேகத்தில் செலுத்தணும், கவனமாக செலுத்தணும், அதெல்லாம் ஓகே. பட் எல்லாத்த விட மெயினான பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே கொடுத்துருக்கிறதுல வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுசரித்து செலுத்துதல். இது வந்து ஓட்டுநர் திறமையை நிர்ணயம் செய்யக்கூடியது. 4 சிலிண்டர் என்ஜினில் எல்லா சிலிண்டர்களிலும் ஒரு முறை பவர் கிடைக்க ஃப்ளைவீல் டேஷ் சுற்றுகள் சுற்ற வேண்டும். இரண்டு சுற்றுகள் சுற்ற வேண்டும். 4 சிலிண்டர் என்ஜினில் ஃபயர் ஆர்டர். 1 3 4 2. தற்போதுள்ள வாகனங்களில் உள்ள BS3 என்பது வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மையின் அளவை குறிக்கும். வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ளதன் காரணம் என்ன?
சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப. என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்தல். கியர் நியூட்ரல் நிலையில் கிளட்ச் முழுவதுமாக அழுத்திக்கொண்டு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து கியர் நியூட்ரல் நிலையில் மட்டும் ஆன்சர் சொல்லிடக்கூடாது. என்னென்னா ஒரு சீக்வன்ஸே கொடுத்துருப்பாங்க. என்ஜினை எப்படி முறையாக ஸ்டார்ட் செய்யணும் அப்படின்னு ஐஆர்டி புக்கில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக கூட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பெடல் அழுத்தணும், அடுத்து ஸ்டியரிங் வீலை வந்து 90 டிகிரியில் பிடிச்சிக்கணும், அடுத்து வந்து என்ன பண்ணால் கியரை நியூட்ரலில் வைக்கணும், அப்புறம் கிளட்ச் பெடலை முழுவதுமாக அழுத்தணும், இக்னிஷன் சுவிட்ச் போடணும், ஸ்டார்டர் பட்டன் அழுத்தணும், அடுத்து என்ஜின் எங்கோட டேஷ்போர்ட் மீட்டர்லாம் சரி பார்க்கணும். இதுதான் வந்து அந்த சீக்வன்ஸு. இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். இவங்க என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்தல் கொடுத்து இதுவும் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் நிலையில் கிளட்ச் முழுவதுமாக அழுத்தி கொண்டுன்னு. அப்போ அந்த ஆர்டரில் இது கரெக்டாக இருக்குது. அப்போ இதை தான் சூஸ் பண்ணணும். இது கிடையாது, கியர் போட்டெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நியூட்ரல் நிலையில் வச்சுட்டு கிளட்சை முழுவதுமாக அழுத்திக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த கேள்விக்கு சரியான விடை. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? கண்டிப்பாக இடது ஓரம் செல்க. இப்போ கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க லைனு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது எப்படி இருக்குது, கீழே வந்திருக்கு. அப்போ இடது ஓரம் செல்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? வழிகொடு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வழி விடுவும் இருக்குது, வழிகொடுவும் இருக்குது. அதனால் இங்கே வந்து வழிகொடு தான் மெட்டாசைக்கோட்டை எக்ஸாம்லையுமே ஆன்சர் கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி உங்கள் போக்குவரத்து சின்னங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி சின்னங்கள் கொடுத்து அதுக்கு மீனிங் கொடுக்கும்போது வழி கொடுக்கவும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் கூட இந்த இடத்துல நம்ம வழிகொடுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புக்கு உள்ள நேற்று நான் வந்து ரெஃபர் பண்ணும்போது ஏஆர்டி புக்கில் சில டாபிக் பார்க்கும்போது அதில் என்னன்னா இதே சின்னத்தை கொடுத்து வழி விடவும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதுக்கு இதுவும் மீனிங்காக தான் வருது. ஒருவேளை அந்த 4 ஆப்ஷனில் இது போல் 2ம் கொடுத்துருக்காங்க, வழிவிடு வழிகொடு கொடுத்தா வழிகொடு சூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் ஒருவேளை அந்த ஆப்ஷனில் வழிகொடுவே கொடுக்கல, வழிவிடு கொடுத்துருக்காங்க, இன்னும் வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வழிவிடு இருந்தாலும் சூஸ் பண்ணிக்காங்க. அதை தான் சொல்ல வரேன். இப்போ 2மே ஒரே மீனிங் தான். பட் அங்கே எப்படி கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்களோ ஆப்ஷன், அதை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்காங்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? பாதுகாப்பற்ற ரயில்வே கேட். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பவும். டிராஃபிக் சிக்னலிலிருந்து புறப்படும் பொழுது. சிகப்பு, பச்சை. வாகனத்தை நிறுத்துவதற்கு முதலில். இது வந்து அழுத்த வேண்டும். மெயினாக கனரக வாகனத்திற்கு. கனரக வாகனத்தை நிறுத்துவதற்கு முதலில். பிரேக் பெடலை அழுத்திய பிறகுதான் கிளட்ச் பெடலை அழுத்த வேண்டும். கியர் பாக்ஸிலிருந்து வரும் இயந்திர சக்தியை இது பின் அச்சுக்கு எடுத்து செல்கிறது. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா,
சக்தி கடத்தும் அமைப்புன்னு ஃபுல்லாகவே அதில் ஒவ்வொரு பார்ட்டுமே என்னென்ன பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். கியர் பாக்ஸ்லேருந்து வர இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்கிறது ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். டீசலை ஃபயரிங் ஆர்டர் படி இன்ஜெக்டர்களுக்கு பிரித்து தருவது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். என்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் இது பொருத்தப்பட்டுள்ளது. இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வுகள். எரிபொருளில் உள்ள தூசிகளை இது வடிகட்டி சுத்தப்படுத்துகிறது. டீசல் ஃபில்டர். டீசல்னா எரிபொருள். இதை சொல்லியிருப்பேன் நான் வீடியோலையுமே. இப்போ அந்த ஃபியூலை வடிகட்டி சுத்தப்படுத்துறது டீசல் ஃபில்டர். ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். வாகனத்தை திருப்புவதற்கான ஸ்டியரிங் அமைப்பு இதில் பொருத்தப்பட்டுள்ளது. ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி. என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேண்டும். சிலிண்டர் ஹெட் காஸ்கட். இக்கை சின்னம் எதனை குறிப்பிடுகிறது? இடது பக்கம் திரும்ப. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 வகை கை சின்னங்கள் உண்டு. அதில் இதுவும் ஒன்று. வளைவுகளில் திரும்பும் போது பின்புற சக்கரங்கள் வெவ்வேறு வேகத்தில் செய்ய வகை செய்வது. சன் பிளானட் கியர்கள். ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் என்பது. வாகனம் ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பை தருகிறது. ஓடோமீட்டர் மூலம் ஓட்டுநர் அறிந்து கொள்ளும் விபரம். வாகனம் ஓடிய தூரம். மீட்டர் பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஏன்னா இது என்னோட கெஸ்ஸிங்கு. ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்துக்காங்க. எல்லா மீட்டர் டைப்புமே படிச்சிருங்க. பேட்டரி டெர்மினல்களுக்கும் கேபிள்களுக்கும் இடையில். வாஸ்லின் தடவ வேண்டும். வாகனம் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதன் வேகம் ஒரு நபர் நடக்கும் வேகத்திற்கு குறைந்துவிட்டால் உடனடியாக. மூன்றாவது கியருக்கு பிறகு மேல் கியருக்கு படிப்படியாக மாற்றம் செய்ய வேண்டும். இந்த கொஸ்டினுக்கு நான் க்ளூ கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? ஓடும் வேகத்துக்கு வந்தால் R=4 ரன்னிங்க்கு. நடக்கும் வேகத்துக்கு வந்தால் W=3. நடக்கிறதுக்கும் குறைவாக இங்கே இன்னொரு வேர்டு வரும். நடக்கும் வேகத்திற்கு குறைவாக குறைந்து விட்டால் இன்னொரு குறைவாகன்னு வரும் இந்த இடத்துல. அப்படி வந்தால் W-2 வரும். 2வது கியர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேல் கியர் போகணும். இந்த க்ளூ இப்போ ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். 3வது கியருக்கு பிறகு மேல் கியருக்கு மறுபடியும் படிப்படியாக மாற்றம் செய்ய வேண்டும்.
வாகனத்தின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது ரியர் ஆக்சில் ஹவுசிங்கின் கீழ்முனைக்கும் தரைக்கும் இடையுள்ள அளவு. வாகனம் ஓடும்போது முன் சக்கரத்தின் டயர் வெடிக்கிறது. ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கவும். ஓட்டுநர் மதுபானம் அல்லது போதையூட்டும் பொருட்கள் அருந்துவதனால். மூளையின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது. ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்த. மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். கைகளால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள். கியர், ஸ்டியரிங், கை பிரேக் எல்லாமே இருக்கணும். இதில் பாருங்கள், ஸ்டியரிங் ஓகே, கை பிரேக் ஓகே, ஆனால் ஆக்சிலேட்டர் காலால் தான் கட்டுப்படுத்த முடியும். அதே போல் கை பிரேக்கு, ஸ்டியரிங் ஓகே, ஆனால் பிரேக் ஜென்ரலாக காலால் கட்டுப்படுத்துது. ஸோ அதை கெஸ் பண்ணி கரெக்டாக அட்டன் பண்ணணும் இந்த கொஸ்டின்லாம். கைகளால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள் கியர், ஸ்டியரிங், கை பிரேக். மலை சரிவுகளில் வாகனம் ஓட்டும் பொழுது. கியர் நியூட்ரலில் ஓட்டக்கூடாது. வளைவுகளில் வாகனத்தை. முந்தக்கூடாது. அவசர வாகனங்களுக்கு. முன்னுரிமை அளித்து வழிவிட வேண்டும். வாகனத்தில் மின்சார தீ ஏற்பட்டால் முதலில். பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விட வேண்டும். நீங்கள் இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போது அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.